புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு நாளை ஓய்வு பெறவுள்ள கூட்டுறவு பதிவாளரின் பண பலன்களை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2018 முதல் 2025 வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது. சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயலட்சுமி பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இது நாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர், கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா 31/10/2025 ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியம் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். மேலும் பேசிய அவர், புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டனர்.